கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 34வது வசனம். மார்க் 1:34. மார்க் 1:34. பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. என்ன? பலவிதமான வியாதிகளில் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி. எல்லா விதமான வியாதிகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குணப்படுத்தினார். அது காலங்காலமா இருந்த வியாதியா இருக்கட்டும், இல்ல குணப்படுத்த முடியாத வியாதியா இருக்கட்டும், இல்ல கை இல்ல, கால் இல்ல, இல்ல வேற மாதிரியான ஒரு டிசபிலிட்டின்னு சொல்லக்கூடியதா இருக்கட்டும், இல்ல உள்ளுக்குள்ள ஒரு வலியா இருக்கட்டும், இல்ல ரொம்ப காலமா நீங்க போராட்டத்துல இருக்கக்கூடியதா இருக்கட்டும், இது எதுவுமே இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையினால குணப்படுத்த முடியாதபடி எதுவுமே கிடையாது. அது மாத்திரமல்ல, அன்றைக்கு இரவு என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேகரை குணப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா மத்தேயு 4:23 பார்க்கிறோம், எல்லா விதமான நோய்களையும் குணமாக்கினாரு. சங்கீதம் 103:3 பார்க்கிறோம், ஒரு சகல வியாதிகளையும் குணமாக்கக்கூடிய தேவன் என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி அநேக பிசாசுகளையும் துரத்தி விட்டார். மாம்ச பிரகாரமாக மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய முறையில பிசாசு பிடித்திருந்தவங்க யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா மார்க் இங்க மறுபடியும் சொல்லும்போது இங்க அவர் மறுபடியும் அழுத்தி சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு பிசாசு பிடிச்சவனை துரத்துன சொல்லி மறுபடியும் சொல்றாரு. ஏன்னா பிசாசு என்ன பண்ணுது, ஒருத்தரை அமுக்குது, அவங்கள பாடுபடுத்துது, அவங்கள ஒரு கட்டுக்குள்ள கொண்டு போய் வைக்குது, அவங்கள ஒரு இருள கொண்டு போய் வைக்குது. அதனால அதையும் குணப்படுத்தக்கூடியவராய். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன, மாம்ச பிரகாரம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய முறையில குணப்படுத்தக்கூடியவராய். அது மாத்திரமல்ல, அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியினால் பேச விடல. என்ன, அதை பேச விடாம விட்டாரு. எதுக்காக பிசாச பேச விடலன்னா 3 காரணம் சொல்லும். ஒண்ணு அதாவது பிசாசு பேசுச்சுன்னு வைங்க, அது ஒரு குழப்பத்தை கொண்டு வந்துடும். அதனால அந்த குழப்பத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு. 2வது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசு இவர்தான் தேவனுடைய குமாரன் சொல்லி அவங்க சொல்ற அடையாளம் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியதா. 3வதாக, மக்கள் இது வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. ஏன்னா பிசாசு எப்பவுமே உண்மைக்கு புறம்பாக இருக்கும். அதனால அது இது பண்ணிடக்கூடாது அப்படின்றக்காக. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவோட அடையாளம் தெரியும். ஏன்னா ஏற்கனவே 24 சொன்னாங்கல்ல, நீதான் அந்த பரிசுத்த தேவன், அவருடைய அதிகாரம் தெரியும், அவர் எதற்காக வந்திருக்கிறாருன்னு தெரியும். ஏன்னா எங்களை காலம் செல்வதற்கு முன்பாக எங்களை அழிக்க வந்தீங்கன்னு கேட்டாங்க. அதனால மனுஷனை காட்டிலும் பிசாசுகளுக்கு அவர் யாருன்னு தெரியும். ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கர்த்தரை ஆராதிக்க மாட்டாங்க இந்த பிசாசுகள். அதனால இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறாரு. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம் ரொம்ப வல்லமை உள்ளது, அது பரிசுத்தமானது, அது நோக்கம் கொண்டது. அவருக்கு எல்லா வியாதிகள் மேல அதிகாரம் இருந்தது, எல்லா பிசாசுகள் மேல அதிகாரம் இருந்தது. அது எல்லாவற்றிற்கு மேலாக அவர் எல்லாரையும் குணப்படுத்தக்கூடியவராய் இருந்தாரு. அப்ப நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களாய் இருக்கணும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல முழு நம்பிக்கை உள்ளவர்களாய், அது எதுவாக இருந்தாலும் சரி கர்த்தரால முடியும் என்று சொல்லக்கூடியதாக. இப்ப ஒரு சில நேரத்துல உங்களுக்கு வியாதி இருக்குதா, நீங்க கர்த்தரை முழுமையா விசுவாசிங்க. அப்படி உங்களால் அந்த வியாதியை அவர் சுகமாக்கலைன்னா, அந்த வியாதியை தாங்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவர். யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்மளுடைய பிரதான ஆசாரியர். அப்ப என்னன்னா, நம்ம இல்ல உனக்குள்ள பாவம் இருக்கு, இல்ல உனக்குள்ள பரம்பரை சாபம் இருக்கு, அதனாலதான் நீ இப்படி பாடுபடுற இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா தேவையில்லாத பொய்யான சத்தத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து அதை ஒண்ணுமில்லாம பண்ணட்டும். அப்ப
இயேசு கிறிஸ்து எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு தேவன். அதே சமயத்துல அவர் என்ன பிசாசுகளை பேச அனுமதிக்கிறது இல்ல. அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிசாசோட சத்தம் எப்படி வரும்? உனக்கு சாபம் இருக்கு, இல்ல நீ இந்த தப்பு பண்ண, அதனாலதான் இதனாலதான். அதனால இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட எல்லா விதமான பொய்யான சத்தத்தையும் உங்க வாழ்க்கையிலிருந்து ஒண்ணும் இல்லாம பண்ணுவதற்கு நீங்க கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராவது குணமாகவில்லை என்றால், ஏதோ எனக்குள்ள பாவம் இருக்கு, இல்ல பரம்பரை, இல்ல அது என்று யாராவது சொன்ன இப்படி பொய்யான காரியங்களை எல்லாம் ஆண்டவரே தள்ளிவிட்டு உம்முடைய கிருபையை மாத்திரம் நம்பி, உம்மை தாங்கி, உம்மை நம்பி, உமக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.